வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அகீகா எப்ப கொடுக்கணும், அகீகா கொடுக்கறதுனால உள்ள நன்மை என்ன, எந்த வயசுக்குள்ள அகீகா கொடுக்கணும், ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில அகீகாவுல வேறுபாடு இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. குழந்தை பிறந்த மகிழ்ச்சிக்காக நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு, குழந்தையினுடைய நோய் நொடிகள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்காக குழந்தை பிறந்த 7ஆம் நாள் ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகளும் பெண் குழந்தைக்கு 1 ஆடும் அல்லாஹுவிற்காக அறுப்பது, குழந்தையின் தலைமுடியை மலித்து அதன் எடை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்வது, வெள்ளியை ஏழைகளுக்கு சதக்கா செய்வது, குழந்தையினுடைய அந்த தலையின் மீது குங்குமம் தடவறது, இதுவெல்லாம் முஸ்தஹப்பான ஹதீசுகள்ல கூறப்பட்ட விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தை அதனுடைய அகீகாவிற்கு பகரமாக அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி 7ஆம் நாள் அறுக்கப்படும் ஆடு அந்த அகீகா அறுக்கணும், அதே மாதிரி அதனுடைய தலைமுடியும் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் திருமீலில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை அதனுடைய அகீகாவுக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில விளக்கம் இருக்கிறது. ஹதீசுகள்ல சிறு வயசுலேயே குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை பெற்றோருக்காக மறுமையில பரிந்துரை செய்யும். நமக்காக அங்கு வரவேற்பதற்கு அந்த குழந்தை தயாராக இருக்குங்கிறது தான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. அப்படி அந்த குழந்தை அங்க இருக்கையில அகீகா கொடுக்காம அந்த வசதி இருந்து அகீகா கொடுக்காம அந்த குழந்தை இறந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை நமக்கு சிபாரிசு செய்யாது. ஏன்னா அது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அடமானம் வைக்கப்பட்டதுனால அந்த குழந்தை நமக்கானது இல்லைங்கிறது, அந்த குழந்தையின் மூலம் பெற்றோருக்கு பயன் இருக்காதுங்கிறது கருத்து. அகீகா கொடுக்காம இருக்கிற குழந்தை நலவுகளை விட்டு நீங்கி நோய் நொடிக்கு இலக்கானதா இருக்கும். அதே மாதிரி அகீகா கொடுக்காம இருக்கிற குழந்தை தூய்மையின்றி அசுத்தமாக இருக்கும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையுடன் அகீகா உள்ளது, எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக அகீகாவை அருங்க, அதன் அசுத்தத்தை நீக்குங்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்காக ஒரு ஆட்டை அகீகா கொடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா இந்த குழந்தையினுடைய தலைய முடியை எடுத்துரு, அதன் எடையளவுக்கு வெள்ளிய தர்மம் செய்யி அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த முடியை எடை போட்டு பார்த்தேன், அது 1 திர்ஹம் அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக குழந்தை பிறந்தா 7ஆம் நாள் அன்று அகீகா கொடுக்கிறது சிறப்பு. அந்த நாள்ல கொடுக்க முடியலன்னா 7, 14, 21 அப்படின்னு அந்த அகீகாவை நிறைவேற்ற வேண்டும். முடிந்தவரை அகீகாங்கிற சுன்னத்தை வசதி இருப்பவர்கள் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்.